ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே அமிழ்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான அரவணை பாயாசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருக்குனதுக்கப்புறமா அரை கப் பொடியாக நறுக்கின தேங்காவை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதே நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு கப் மட்டா ரைஸ் சேர்த்துக்கோங்க. மட்டா ரைஸ் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் மட்டா ரைஸுக்கு பதிலாக நார்மல் ரைஸ்லேயுமே செய்யலாம். ஆனால் பாஸ்மதி ரைஸ் ஜீரக சம்பா ரைஸில் செய்யாதீங்க. ஒரு கப் மட்டா ரைஸுக்கு 4 கப் தண்ணி சேர்த்து நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் கையால் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு மசியணும். ஸோ சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணலாம். ஒரு கப் மட்டா ரைஸுக்கு 2 கப் வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கருப்பான வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. பாகுபதம்லாம் தேவை கிடையாது. வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வேக வச்ச சாதத்தில் நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சுட்டு சாதமும் அந்த வெள்ளை கரைசலும் நல்லா கலந்து கட்டியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவு கட்டியானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பரான அரவணை பாயாசம் இல்லைன்னா நெய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உணவே அமிழ்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.